அடுத்து எங்கூர் பனமரத்துப்பட்டியை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஓய்வெடுக்கும் பகுதி. இங்கே வந்துட்டு நிலம் இருந்தோம், விவசாயம் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது அப்படின்னா ஓகே. மற்றபடி தினந்தோறும் இங்கேருந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கின்றதெல்லாம் மனநிலையே தூதாகாது. ஏதாவது இன்வெஸ்டர் கேட்டகரி ஓகே. நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா கூட அங்கே எட்டரை வரைக்குமே நிலம் எல்லாம் பணக்காரங்க தான். ஓரளவு எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருப்பாங்க, இல்லை ஓரளவு எல்லாம் பணக்கார பகுதி. அங்கெல்லாம் மக மகிழ்ச்சியோட உச்சம், வாழ்வியலோட ஒரு மேன்மை நிலையான ஒரு பகுதி. அங்கேயும் ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரி தான். ஒரு சில சிட்டி பகுதியில் மட்டும்தான் அன்றாடம்ன்றது தோதாகும். அங்கேயும் நிறையா இப்போ காம்படிஷன் இருக்குது. ஏதோ நான் ஏதோ அவங்களுக்கு போய் தடை சொல்கிற மாதிரி, ஏதோ இவங்க ஏதோ சம்பாரித்து ஏன்ட்ட வந்து கொடுக்குற மாதிரியும், இவங்க வேலை செய்கிறாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க. எப்படியெல்லாம் குடும்பப்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் கேட்டகரி. அதனால் கேஷ் இருந்தால் தான் தோதாகும். ரியாலிட்டியான கேஷ் அப்படின்றது தான் சரியாகும். ஓகே. அதாவது நெருப்பு சுடுங்கன்னு சொன்னால் புரியவே புரியாது. ஒரு டைம் எடுத்து அவங்களே நெருப்பு சுட்டுக்கிட்டால் தான் ஆமாம்ல நெருப்பு சுடும் அப்படின்றத உணர்வாங்க. அப்படி உணராத வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நம்ம ஒரு சில விஷயத்தை உணர்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறது. காசு தேவைப்படுது நம்ம சொன்னாலுமே அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை ஏற்படுறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு அதை உணர்வாங்க. அப்போ தான் நினைப்பாங்க, நம்மளும் கொஞ்சம் நன்றி உணர்வாது நடந்திருக்கணும் அப்படின்னு. ஒரு லிமிட்டுக்கு மேலே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. ஆர்வம் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்போலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது கொடுத்து உதவணும். அப்போ தான் திரும்ப ஏதாவது தோதாகும். ஓகே. அதனால் சும்மா என்னை தோது பார்க்கணும், என்கிட்ட வந்து மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி ஏற்படுத்தணும் அப்படிலாம் தோதாகாது. ஓரளவாவது ஏதாவது ஒரு தொகை தேவைப்படுது. அது தொகையாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு நகையாக இருந்தால் கூட நான் அது ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே. அடுத்து குழந்தை உணர்வு. குழந்தை அப்படின்றது பிறந்ததுலேருந்து ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சமுதாய வாழ்வியல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் சில பேர் குழந்தையாகவே இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. யாரோ ஒருத்தர் கேர் செஞ்சுக்குவாங்க, நமக்கு எல்லா விஷயம் தோதாகும், நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, எல்லாம் நம்ம வீட்டு வாசப்படிலே வரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அந்த பொறுப்பு அப்படின்றது தேவை. அவங்களாம் இன்வால்வ்மெண்ட் ஆகணும். யார் இதை செஞ்சு தரது அப்படின்றது சிரமம். நம்மளே தான் நமக்கு தேவையான வசதியெல்லாம் தோது பார்த்துக்கணும். அப்படின்றப்ப நம்ம தான் செலவு பண்ணணும் அப்படின்னு அந்த உணர்வு வரணும். ஓகே. அந்த குழந்தையாகவே கம்ஃபர்ட்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கான ஒரு காரணமே. அதனால் குழந்தையெல்லாம் இருக்காதீங்க. ஓகே. நல்ல ஒரு நிலையில் பதமாக செயல்படணும். ஓகே. என் நிலை அப்படின்றது தனித்துவம். நான் ஒரு விதிவிலக்கு. ஓகே. அதனால் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. நானே பார்த்தீங்கன்னா என்னோடய இயல்பு நிலையில் தான் நான் நடந்துக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இயற்கையோட இயல்பில் தான் எனக்கு இணைஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை அமையுது. அதனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது என்னை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தோதாகாது. ஏன்னா அப்படின்னா என்னை கேர் செஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்றப்போ நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்னை யார் கேர் செய்கிறது? உங்களை நான் கேர் செய்கிறதுக்கு எதுக்கு நான் தோது பார்க்கணும்? ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் என்னோட டேலண்டாக இருக்கீங்க. ஓகே. அதனால் எனக்கு தான் கேர் தேவைப்படுது. அதனால் இந்த குழந்தை உணர்வெல்லாம் விட்டுட்டு ஒரு சக வாழ்வியலுக்கு வரணும். ஓகே. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, கலாநிதி மாறன் தொழிலதிபர் ஓரளவு எனக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு பர்சன். இப்போ காவ்யா மாறன் வேணுமா கலாநிதி மாறன் சார் வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு கலாநிதி மாறன் சார் தான் வேணும் அப்படிம்பேன். ஓகே. ஏன் அப்படின்னா இந்தளவுக்கு ஒரு அனுபவசாலி அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு ஊருப்பட்ட சீரியல் பார்த்துருப்பார், நிறையா மெச்சூரிட்டி இருக்குது, நிறையா விஷயம் அவர் கடந்து வந்துட்டார். அவரோட ஆத்மாவில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, நிறையா ஓஎஸ் இருக்குது, நிறையா டேலண்ட் இருக்குது அவருக்கெல்லாம். தனி வெளிநாட்டெலாம் போய் படிச்சிருக்காரு, ஊருப்பட்ட ஸ்பான்சர் அவருக்கு. அவர்லாம் ரொம்ப ஒரு விலை உயர்வான ஒரு வாழ்வியல்
நிலையில் உருவான ஒரு நபர், அவ்வளோ வேல்யூவான ஒரு பர்சன். அவரோட விஷயம் எல்லாமே எனக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துது. ஆனால் கடந்து வந்த பாதையில் சரி எரர் இருந்தாலுமே இப்போ எனக்கு நிறையா விஷயம் அவர் ஒரு தோதான ஒரு நபராக இருக்கார். அதுக்காக நான் அவருக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அவரோட அனுபவம் அப்படின்றது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஓகே, அதனால் அவரோட நிலை அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலை. அவரெலாம் பார்த்திங்கன்னா நிறைய டைம் இந்த ஆக்டர் விஜய் தான் ப்ரொமோட் பண்ணுவார். ஓகே, என்ன ஃபேமிலியில் தான் கேஷ் அப்படின்றதுல ஒரு டிஸ்டன்ஸாகவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர மற்றபடி ஒரு நல்ல ஃபேமிலி. எல்லாம் 7th டைமென்ஷனில் எல்லோரும் ஒரு டீமாக அமைக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை வேணும். அவ்வளோ பெரிய அரண்மனை அமைக்கிறப்ப எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. இப்போ ஏற்கனவே இருந்த இடத்தையும் பயன்படுத்தலாம், அல்லது புதுசாகவும் அமைக்கலாம். இது ஒன்றும் கம்ப சுத்திரம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய ஆர்கிடெக்சர் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, நிறையா விஷயம் தோதாகுது. ரொம்ப குவாலிஃபைடான ஒரு நிலையில் கூட ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஸ்டேட்டஸில் அரண்மனையை அமைக்கலாம். ஆனால் அது கேஷ் தேவைப்படுது, ஒற்றுமை தேவைப்படுது, பண்பு தேவைப்படுது, பகுத்தறிவு தேவைப்படுது. ஓகே, அதனால் இந்த குழந்தை உணர்வுலாம் தாண்டி ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலான தோது பார்க்கணும். நிறையா ஓரளவு நாடகம் பார்க்கணும், புக்கு படிக்கணும், நிறைய பேரை போய் சந்திக்கணும், அந்த மெச்சூரிட்டியாக நடந்துக்க முயற்சி பண்ணணும், சமைக்கணும், அந்த பொறுப்பை உணரணும், மனதோட நிலையை பக்குவப்படுத்தணும். ஓகே, நம்ம குழந்தை ஒன்றை தாண்டி இப்போ நம்ம ஒரு நிலையில் இருக்கோம், நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பான நிலையில் செயல்படுறப்ப தான் தோதாகும். ஓகே, அதனால் என்ன ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் என்னை மட்டுப்படுத்தாதீங்க, என்ன கேர் செஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து 7th டைமென்ஷனில் நிறையா பேர் அவங்கவுங்க வாழ்வியலில் ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலி இருக்குது, எல்லாமே ஆல்ரெடி நிறையா ஒரு கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. அதனால் நான் யாரையும் அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி தான் எதிர்பார்ப்பேன். ஓகே, எனக்கே சில நேரத்தில் சங்கட்டமாக தான் இருக்கும். ஒரு திருமணம் அப்படின்றதுனா சரியாக இருக்கும், அது முறையாக இருக்கும், அது நிஜத்தில் சாத்தியமாகும். இவ்வளோ படிப்பறிவில், இவ்வளோ கேஷு, இவ்வளோ மீடியா, இவ்வளோ வெளிப்படையான நிலையில் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதுக்காக நான் ராவண மாதிரி நடித்து என்னை ஏன் ஒரு வில்லனாக மாற்றி நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கணும் அப்புறம் நினைப்பேன். கம்முன்னு பேசாமல் அப்பா கண்டிச்சு போயிட்டேன் அப்படின்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் கிடையாது. 4 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், 4 டைமே டைவர்ஸும் பண்ணலாம். எவ்வளோ சுதந்திரமான ஒரு வாழ்வியல். ஆனால் கலாச்சாரம் அப்படி கிடையாது. ஆனால் இருந்தாலும் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனால் என்னோடய நிலைக்கு அங்கே எனக்கு எனக்கு மட்டும் அங்கே தோதாகுது, மற்றவங்களுக்கு தோதாகலை. ஓகே, நிறையா விஷயம் எனக்கு தோதாகுது, அது மற்றவங்களுக்கு தோதாக மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் என் கூட போட்டி போடுறதோ பொறாமப்படுறதோ அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, ஏன்னா அப்ரா கண்டிஷனில் எல்லாமே ஒரு சகஜமான ஒரு விஷயம். அவ்வளோவான போராட்டம் அப்படின்றது அதை தாண்டி நிறையா நல்ல விஷயம் இருக்கும். ஓகே, அதனால் 7th டைமென்ஷனில் யாரும் சண்டை போடாதீங்க, போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க. ஒரு பண்பு நிலையில், ஒற்றுமை அப்படின்ற நிலையில் என்னை பாதுகாக்கணும். ஓகே, அடுத்து யதார்த்த நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் ஓரளவு தோது செஞ்சுட்டு நான் என்ன தான் அதிகமாக ரெடி செய்யணும்னு நினைப்பேன். அதுக்காக தான் என்னோடய 80% நான் தோது பார்ப்பேன். நான் எப்படியாவது இன்னும் ரெடி செய்யணும், இன்னும் அடுத்து என்ன நிலையில் நான் இன்னும் மேம்படணும், இன்னும் எப்படியாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், இன்னும் நிறையா கண்ட்ரிஸ்க்கு போகணும், இன்னும் நிறையா உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும். இப்படி தான் எனக்கு தோதாகிற மாதிரியான ஒரு நிலை. ஏன் அப்படின்னா மற்றவங்களை ஜெயிக்கிறதுன்றது ஒரு விஷயம் கிடையாது, தன்னைத்தானே ஜெயிக்கிறதுன்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஓகே, அதனால் அகநிலை மேம்பாடு அப்படின்றது அவசியம். அதனால் என்னோடய ட்ரைனிங் அப்படின்றப்போ அதை நோக்கி தான் நான் பயணிப்பேனே தவிர ஒவ்வொருத்தரையும் நான் தோது பார்த்துட்ருக்குறதுன்றது தோதாகாது. ஏன்னா ரியாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலில் அது ஒரு இலகுவான நிலை. இப்படி நான் புக்கு படிச்சுட்ருக்கேன்னா நீங்கள் போய் சமைங்க அப்படின்னா அவங்க போய் சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே, அதனால் எண்ணிலை மேம்பாடு அப்படின்றது தான் மிகவும் அவசியம். அதனால் ஒரு இடைவெளியில் கொடுமைப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் தோது பார்க்குறன்றது தான் சரி. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் வாழணும். ஓகே, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா
அவங்கவுங்க பொழப்ப பொழைக்கிறன்றது பெரும்பாடாக மாறும். 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் யாருமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. 1000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ்ந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இருக்காது. 10,000 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நிலையிலையுமே உங்களை தோது பார்க்க மாட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு சில வருஷம் மட்டும்தான், அதுக்குள்ளே ஏதோ தான் நினச்சிக்கிட்டு உங்கள் நாட்களை கடத்தாமல் சரியான பதத்தில் அந்தந்த படிநிலையை நகர்ந்து போகணும், கடந்து போகணும். ஓகே. அதனால் தற்சமயம் எனக்கு ஒரு திருமணம் அப்படின்றது மிகவும் அவசியம். அப்போ தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு. ஓகே. அடுத்து எனக்கு கேஷ் தேவைப்படுது. கேஷ் இருந்தால் தான் எனக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அடுத்து இறுதியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா,